ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எத்திக்ஸ் லெசன் 3 தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நெக்ஸ்ட் அப்படியே பார்க்கலாம். இனி வரதெல்லாம் பெருசாக நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? நல்லாசிரியர் இயல்புகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஆசிரியர் என்பவர் அருட்குணம் உடையவராகவும் நிறைய புக்ஸ் படிச்சு அதுல எல்லாம் கற்று தேர்ந்தவரா இருக்கிறவங்க. அவங்க அதே மாதிரி அவங்க சொல்றத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியா புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு சொல்வன்மை உடையவர்களை தான் நம்ம ஒரு பர்ஃபெக்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? அண்ட் ஆசிரியர் ஆகாதவர் இயல்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிம்பிளா அதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லக்கூடிய திறமை இல்லாதவங்க, அதே மாதிரி இழிவான பண்புகள் இருக்கக்கூடியவங்க, மாணவரோட கற்றல் திறனை கண்டு பொறாமப்படுறவங்க, பொருளாசை இருக்கிறவங்க, தவறான வழியில நடக்கிறவங்க, அதே போல மாணவர்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்காம ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்றவங்க. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஆசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கான இயல்புகள் அவங்க கிட்ட இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதை தலைமாணாக்கர் இடைமாணாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தலைமாணாக்கர் அப்படின்னா ஒரு கொஞ்சம் அந்த லீடிங் பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க. அப்ப இவங்க தேவையில்லாததெல்லாம் நீக்கிட்டு நல்லதை மட்டும் நாடக்கூடிய இயல்புடையவங்க. டீச்சர் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே மனசுல நிறுத்தி திருப்பி திருப்பி அதை நினைவுபடுத்திட்டு அதை பத்தியே சிந்திச்சுட்டு இருக்கிறவங்க. ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்களை எடுத்துக்கலாம். இப்போ டாப் அந்த ரேங்க்ல இருப்பாங்க இல்லையா? அவங்கள இதுக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அப்போ இடைமாணாக்கர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கற்றுக்கொண்டதையே திருப்பி சொல்லும் இயல்புடையவர்கள். ஓகேவா? அவங்க தான் இடைமாணாக்கர் அப்படிங்கிறவங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க அப்படியே அவங்க சொல்றத கேட்டு திருப்பி அதை சொல்லக்கூடிய இயல்பு அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஒரு குணம் இருக்கக்கூடியவங்க இடைமாணாக்கர்கள். அதே மாதிரி கடைமாணாக்கர்கள் அப்படிங்கிறவங்க கற்றதை மறந்து விடுவாங்க. கற்பதில் முழுமையாக கவனம் செலுத்தாமல் மனை அப்படிங்கறது அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கும். ஆசிரியர்களை அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி பாடத்தை கேட்பாங்க. அண்ட் கற்பனவற்றில் உள்ள நற்கருத்துக்களை மறந்துட்டு தீமை எதுவோ அதை மட்டும் எடுத்துக்கிறவங்க. ஓகேவா? இவங்க தான் கடைமாணாக்கர் அப்படிங்கிறவங்க. அப்போ தலைமாணாக்கர்கள் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு சும்மா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்க்ல இருக்கிறவங்கள வச்சுக்கோங்க. இடைமாணாக்கர் அப்படிங்கிறவங்க அந்த மிடில்ல இருப்பாங்க. கடைமாணாக்கர் அப்படிங்கிறது லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. இதுல நிறைய லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். ஓகேவா? அதனால யாரும் எங்கிட்ட சண்டைக்கு வராதுங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா, மாணாக்கர் ஆகாதவர் இயல்புகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, கள் உண்பவர். ஓகேவா? கள் உண்பவர், சோம்பேறி, செருக்கு உடையவன். இவங்களெல்லாம் நமக்கு சொல்றாங்க. அண்ட் திருடன், நோயாளி, அறிவில்லாதவன், மாறுபாடு உடையவன், சினம் கொள்பவன், மிகு நேரம் உறங்குபவன், அறிவு நுட்பம் இல்லாதவன், பழைய நூல்களை கண்டு அஞ்சி தடுமாறும் உள்ளம் படைத்தவன். ஓகேவா? அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சாமல் தீய செயல் புரிபவன், பொய் பேசுபவன். இவங்களெல்லாம் தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு மாணாக்கர் ஆகாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இது எல்லாமே நமக்கு இந்த தொல்காப்பியம், நன்னூல் இதுல எல்லாம் குறிப்பிடக்கூடியது. இது மெயினா நமக்கு நன்னூல்ல சொல்லியிருப்பாங்க. இது நமக்கு 11th தமிழ் புக்ல அட்வான்ஸ் தமிழ்ல கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? படிச்சிருப்பீங்க. அதுதான் மாணாக்கர்களுக்கான ஒரு எண்ணம். இது என்ன? மாணாக்கர் ஆகாதவர்களுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு கூறப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஆசிரியர் மாணவர் உறவு. நெருப்பில் குளிர் காய்வது போல ஆசிரியர் மாணாக்கர் உறவு என்பது இருக்கணும். ஓகேவா? அகலாமலும் அணுகாமலும் இருக்கணும். கற்றல் கற்பித்தல் பணி சிறக்கிறதுக்காக இத்தகைய உறவு முறையே சிறப்பானது அப்படிங்கிறத நன்னூலார் சொல்றாரு. அந்நூலின் மாண்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அறியாமையை நீக்கி அறிவை வளர்த்து மனிதரின் மனக்கோணலை நீக்குவதை தான் ஒரு நூலின் மாண்பு அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலார் சொல்றாரு பொதுப்பாயிரத்துல. அண்ட் கற்றல் முறைமை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஆசிரியர் கூறுறத அப்படியே உள்வாங்கி கொண்டால் கால் பகுதி அறிவு தான் கிடைக்கும். நம்ம கிட்ட பக்கத்துல இருக்கவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி படிச்சோம் அப்படின்னா அதுல ஒரு கால் பகுதி கிடைக்கும். கூட படிக்கிறவங்களுக்கு கற்றோர் நிறைந்த அவையிலும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு அந்த அளவுக்கு நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு அரை பகுதி அறிவு அப்படிங்கிறது முழுமையடையும். ஓகேவா? அப்ப அது ஒரு அந்த முழுமையான பகுதி அப்படிங்கறத எப்படி ஸ்பிளிட் அப் பண்றாங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு கிடையாது.
அடுத்தது நூலில் தாம் கற்றறிந்தவற்றில் உள்ள நம்ம கற்பனை நடைமுறை ஸோ இதெல்லாம் ஆய்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் படித்ததையே திருப்பி திருப்பி சிந்திக்கணும். ஸோ ரிப்பீட் ரிவிஷன் அப்படிங்கிறத தாண்டி என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் இன்னைக்கு படிக்கிறோம் அப்படின்னா நைட்டு வந்து அதை இது யூஸ்வலா சொல்லக்கூடிய விஷயம், ஓகேவா? ஸோ தூங்க போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு என்ன படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து தூங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சொல்ல, ஸோ நம்ம வந்து படுத்த உடனே தூங்கிடுவோம் இல்லையா? ஸோ அதை யோசிச்சோம் அப்படின்னா இன்னும் வந்து கதை கந்தலாயிரும். யோசிச்சு ஒரு 2 செகண்டுக்குள்ள நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். அப்ப கேட்டறிந்தவற்றை ஒப்பிட்டு பார்க்கிறது, ஆசிரியருடன் அதை பகிர்தல், கல்வியில் விருப்பமுள்ள மாணவரோட பழகுதல், ஸோ ஐயப்பாடுகளை கூடி பேசி களைந்து கொள்ளுதல். ஸோ அந்த ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, ஐயப்பாடுகள் அப்படின்னா டவுட்ஸ் இருக்கிறது. ஸோ அப்ப அதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் கற்றலுக்கான ஒரு வழிவகைகளா நன்னூல் வந்து நமக்கு சொல்லுது. அப்ப இதுல என்ன அப்படின்னா, இவ்வளவு நேரம் பார்த்ததுல நமக்கு மெயினா ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஸோ ஆசிரியர் மாணவர் எப்படி படிக்கணும், எப்படி படிக்க கூடாது, ஸோ எல்லாத்தையும் பத்தி எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிம்பிளா நன்னூர்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. அடுத்தது அந்த 3 இது தலைமாணாக்கர், இடைமாணாக்கர், கடைமாணாக்கர். ஸோ அது யாரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். ஸோ நமக்கு தெரியும் இரட்டை காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இரட்டை காப்பியங்கள்னா டக்குன்னு சுவிட்ச் போட்ட மாதிரி சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். அப்ப சிலப்பதிகாரம் அப்படிங்கறது எடுத்துட்டோம்னா தமிழ் பண்பாட்டையும் வாழ்க்கை முறையையும் கலைகளையும் சிறப்பா பதிவு செஞ்சிருப்பாங்க. சிலப்பதிகாரத்துல தலைமை மாந்தர்கள் கோவலன், கண்ணகி இல்லையா? ஸோ பூம்புகார்ல பெரு வணிக குடும்பத்துல பிறந்தவங்க தான் இவங்க 2 பேருமே. கோவலனுக்கு நிறைய கலைகள் தெரியும், நிறைய நல்ல ஒரு பண்புடன் தான் திகழ்ந்திருப்பான். ஸோ கோவலனுக்கும் மாதவிக்கும் ஒரு உறவு ஏற்படுது. ஸோ அங்க பிறக்கிற அந்த குழந்தை தான் யாரு அப்படின்னா மணிமேகலை. ஸோ அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுற ஒரு நேரத்துல ஒரு சமயம் என் மூதாதையர் ஒருவர் நடுக்கடலில் சென்ற போது மரக்கலம் உடைந்து அலைக்கடலில் தவிக்க மணிப்பல்லவ தீவில் வாழும் பெண் தெய்வம் கரை சேர்த்தது. ஓகேவா? ஸோ அதனாலதான் அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னா அந்த தெய்வத்தோட பேரான மணிமேகலா அப்படிங்கிற பேரை வந்து வைக்கப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து கோவலன் வந்து இப்படி கூறியிருப்பான். ஸோ என்னோட மூதாதையர், என்னோட ஒரு ஆன்சிஸ்டரை வந்து இப்படி அந்த தெய்வம் வந்து காப்பாத்தி இருக்கு, அதனால அந்த தெய்வத்தோட பேரே என்னோட குழந்தைக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாரு. இந்த கூற்று கோவலன் வந்து செய்நன்றி மறவா பண்பினன் அப்படிங்கிறத நமக்கு புலப்படுத்துது. ஸோ அதே மாதிரி கோவலன் யானையிடமிருந்து முதியவரை காத்த கருணை மறவன். அப்ப அவனுக்கு அந்த ஒரு கைண்ட் ஹார்ட் அப்படிங்கிறது அவனுக்கு இருந்திருக்கு. பிரிந்த கணவன் மனைவியை பெரும்பொருள் கொடுத்து இல்லற வாழ்வில் இணைத்து வைத்த செல்லா செல்வனாகவும். ஸோ அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சப்ப அவங்கள வந்து சேர்த்து வச்சிருக்கான். தலைவனை இழந்து தடுமாறும் குடும்பத்தாரை அவர் தம் சுற்றத்தாரையும் ஆறுதல் கூறி அரவணைத்த இல்லோர் செம்மலாகவும் மாடல மறையோனால் புகழப்படுகிறார். அப்போ இல்லோர் செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு யாரால புகழப்படுகிறார் அப்படின்னா மாடல மறையோனால் புகழப்படுகிறார் அப்படிங்கிறது தெரியணும். இது வந்து இம்பார்ட்டன்ட் இந்த பிளேஸ்ல. ஓகேவா? இல்லோர் செம்மல் அப்ப யாரு அப்படின்னா நமக்கு கோவலன். சொன்னது யாருன்னா மாடல மறையோன். அண்ட் இத்தகைய மேம்பட்ட பண்புகளை உடைய கோவலன் காதல் மனைவி கண்ணகியை மறந்து மாதவி என்ற கணிகையோடு வாழ்கிறான். ஓகேவா? ஸோ அடுத்த ஃபேமிலியில போயிட்டு பிரிஞ்சிருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாம் சேர்த்து வச்சது சரிதான். ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா தலைவருக்கு வந்து ஒரு காதல் வருது அண்ட் மாதவியை பார்த்து அவங்க கூட காதல் வயப்படுறாரு. அண்ட் முன்னோர் தந்த செல்வம் அனைத்தையும் இழந்த பின்பு ஸோ எல்லாத்தையுமே அவர் தொலைச்சிட்டாரு. ஏன்னா தேவையில்லாத ஒரு வழியில போயிட்டு தொலைச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படிங்கும் போதுதான் திருப்பி வந்து அவர் கண்ணகி கிட்டே வந்துடுறாரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஓகே எல்லாத்தையும் மறந்துடலாம், நம்ம 2 பேரும் ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் அங்க இருந்து பூம்புகாரை விட்டு திரும்பி போயிட்டு கார் சிலம்போடு ஒரு புதிய வாழ்வை தேடி போறாங்க. அண்ட் மதுரை மாநகரில் மாதரியிடம் அடைக்கலம் புகுந்து. ஓகேவா? ஸோ மாதவி வேற, மாதவி வந்து அவரோட காதலி. ஸோ மாதரி பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்டதான் அடைக்கலம் இருக்கிறாங்க. அந்த கார் சிலம்ப விற்க போற வேளையில கோவலன் வந்து அவங்க தவற உணர்ந்து கண்ணகியிடம் வருந்தி கற்கள் நிறைந்த கானகத்தில் நடந்து வரும் துன்பத்தை உனக்கு கொடுத்தேன், பெற்றோர்களுக்கு துன்பத்தை கொடுத்தேன். ஸோ அவர் வந்து சொல்றாரு, ஏன்னா கண்ணகி வந்து ஒரு பெரிய செல்வ செழிப்புள்ள குடும்பத்துல பிறந்தவங்க. அப்போ அவங்க தேவையில்லாதம இவர் பண்ண ஒரு விஷயத்தினால மொத்தமா எல்லா செல்வத்தையுமே வந்து இழக்கிறாங்க. இழந்து இப்படி உன்னை வந்து ஒரு காட்டுக்குள்ள, அதுவும் கல்லு மண்ணு முள்ளு எல்லாம் நிறைஞ்ச காட்டுக்குள்ள உன்னை நடந்து வர்ற மாதிரி உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டேன். அது மட்டும் இல்லாம என்ன பெத்தவங்களுக்கும் நான் கஷ்டத்தை கொடுத்துட்டேன். ஸோ பொழுதை பயனின்றி கழிப்பவர்களோடும் காமுகர்களோடும் கூட சேர்ந்து பழிச்சொல்லுக்கு ஆளாயிட்டேன். நல்லவங்க சொன்ன அறநெறிகள் எல்லாமே தவறுற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து
வந்து ஃபீல் பண்ணி புலம்புறாரு. அப்ப மேலும் பரத்தமை தவிர பயனில பேசுவோருடன் பழகி பொழுதை வீணே கழித்து குற்றம் என்ன வான்பொருள் தொலைத்து விட்டதையும் கூறி வருந்துகிறான். இதனால் அவனை போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகி வந்து அப்ப அந்த நேரத்துல சொல்றாரு. ஸோ இதுதான் நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டைமிங் பார்த்து அடிச்சிருக்கிறாங்க. ஓகே, அவர் வந்து புலம்பும் போது நீங்க வந்து நிஜமாவே போற்றா ஒழுக்கம் புரிந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. ஸோ கோவலனின் ஒழுக்க பிறழ்வு களவு பழி சுமந்து அவன் உயிரிழக்க காரணமா அமையுது. ஸோ அப்போ அதை விற்க போன நேரத்துல தான் அந்த மாணிக்க பரலை விற்க போறாரு. அப்ப ஆல்ரெடி வந்து அந்த அரசியோட அந்த இது கால் சிலம்ப வந்து காணும். அப்போ அந்த விற்க போன இடத்துல அவங்க வந்து போய் இது பண்றாங்க, அரசியோட கால் சிலம்பு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சொல்றாங்க. அப்போ அங்க வந்து இது ஐ மீன் என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு அந்த கோர்ட்ல வச்சு எல்லாம் பண்றாங்க. ஐ மீன் அரசவையில வச்சு இது கேஸ் வந்து போகுது. அப்ப நற்குடிப்போ பெருஞ்செல்வமோ ஒழுக்கம் பிறந்தவனை காப்பாற்ற உதவாது என்பதை புலப்படுத்துவதாக இவரோட வாக்குமூலம் அமைஞ்சிருக்கும். ஸோ இதுல இருந்து இப்ப அடுத்தது பார்த்தோம்னா பெற்றோரை துறவுக்கு தள்ளுகிறது, மாதவியை தீக்குளிக்க செய்து கவுந்தியடிகளை வடக்கிருந்து உயிர்விட செய்கிறது, பாண்டியனை கொன்று மதுரையை தீக்கிரையாக்குகிறது. ஓகேவா, பண்ண ஒரு தப்புனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத இதுல நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சப்போஸ் அவர் சரியா இருந்திருந்தாரு அப்படின்னா மாதவி வந்து இறந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி கவுந்தியடிகளை போயிட்டு இது மீட் பண்ணிருக்க வேண்டியது இருந்திருக்காரு. ஸோ பாண்டிய மன்னன் வந்து அவரோட செங்கோல் ஆட்சி அப்படிங்கிறது தழுவி நீதி தவறிய ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யாரு தான் இப்போ மூல காரணமா இருக்கிறாங்க அப்படின்னா கோவலன் தான் இருக்கிறாரு. அப்போ தனி மனித ஒழுக்க கேடு அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்தை எப்படி சீர்குலைக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு பாத்திர படைப்பு தான் இளங்கோவடிகள் நமக்கு தந்த சிலப்பதிகாரம் அப்படிங்கிறத நமக்கு சூப்பரா எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அரச நீதி. சோ சிலம்பு பல கருத்துக்களை கூறினாலும் வழக்குரை காதை மூலம் தமிழ் மன்னர்களோட நீதி வழுவாத அரசிறப்பை பதிவு செய்து அரசிற்குரிய பொற்சிலம்பினை திருடினான் என்று குற்றம் சுமத்தப்பட்டு கோவலன் கொல்லப்படுறான். இந்த செய்தி கேட்ட கண்ணகி வந்து என்னோட கணவன் வந்து கள்வன் இல்ல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றா. ஸோ பாண்டியன் அவனோட தவற உணர்ந்து யானோ அரசன் யானே கள்வன் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விடுறான். ஸோ இந்த செய்தியை செவி வழியாக கேள்விப்பட்ட சேர மன்னன் பாண்டிய மன்னன் தனது வளைந்து விட்ட தனது செங்கோலை உயிரை துறந்து நேராக்கினான் அப்படின்னு சொல்லியிருப்பான். அண்ட் இதுல இருந்து தமிழ் மன்னர்கள் நீதி தவறாத ஆட்சியை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அண்ட் மழை பொய்த்தாலோ குடிமக்கள் தவறிழைத்தாலோ ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் என்ன நடந்தாலும் அதுக்கு ரீசன் யாருதான் அப்படின்னா மன்னன் தான் ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குடிமக்களை பசி பிணி இதுல இருந்து பாதுகாத்தல் கொடுங்கோலன் என்ற பழி சொல்லுக்கு அஞ்சியும் மன்னர்கள் ஆட்சி நடத்த வேண்டி இருந்தது அப்படிங்கிறத மழைவளம் கரப்பின் வான்பேரச்சம் பிழையுயிர் எய்தின் பெரும்பேரச்சம் குடிப்புற உண்டும் கொடுங்கோல் அஞ்சி மண்பதை காக்கும் நன்குடி பிறத்தல். ஓகேவா, ஸோ அப்ப சமுதாயம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்டா தமிழ்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மண்பதை. இது வந்து ஒரு ஜெனரல் தமிழ்ல பிஒய்க்யூல கேட்டிருப்பாங்க. சமுதாயம் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னா மண்பதை அப்படிங்கிறது. அப்போ இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் கற்பனையாக ஒரு காட்சி அமைக்கிறார். ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூத சதுக்கம் அப்படிங்கிறது பூதம் ஒண்ணு அறவழியில இருந்து விலகுவர்களை தண்டிக்குமா. ஓகேவா, சோ இப்ப யாரெல்லாம் தண்டிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கூடா ஒழுக்கத்தில் ஒழுகும் போலி துறவியர், தீநெறியில் ஒழுகும் பெண்டீர், பிறர் மனை நயப்போர், சோ பொய் சான்று பகர்வோர், புறங்கூறுவோர் ஆகியோரை கண்டால் பாசத்தார் கட்டி 4 காதம் சுற்றளவு வரை கேட்கும் அளவு கடுங்குரல் எழுப்பி நிலத்தில் புடைத்து உண்டுவிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. சோ ஒரு முறை வரியோன் ஒருவன் உண்மை அறியாது கற்புடைய மங்கையை பற்றி அவள் கணவனிடம் பொய் சான்று சொல்றானா. ஒருத்தன் போயிட்டு அவனோட ஒய்ஃபை பத்தி இன்னொருத்தனோட ஒய்ஃபை பத்தி அவனுக்கு சும்மா ஒரு பொய்ய வந்து சொல்றான், அவளோட கற்பை பத்தி தப்பா சொல்றான். அப்ப அது கண்ட பூதம் என்ன பண்ணுது அப்படின்னா அவனை புடைத்து உண்பதற்காக கயிற்றுல பிடிச்சு வச்சிருக்கு. சோ அந்த நிலையில அவனோட தாய் வந்து அழுது புரண்டு என்னோட பையனை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலா என்னோட உயிரை வேணா எடுத்துக்கோ அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா பூதம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நரகன் உயிருக்கு பதில் நல்ல உயிரை கொண்டு மேலான கதியை இழக்கும் தன்மை எனக்கு இல்லை, உன் எண்ணத்தை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொய் சாட்சி சொன்னவனை தான் கொன்னு புடைத்து சாப்பிடுது. அப்ப நரகன் உயிருக்கு நல்லுயிர் கொண்டு பரகதி இழக்கும் பண்பிங் இல்லை அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்துல அடைக்கல காதை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பூத சதுக்கம் அப்படிங்கிறதுல நம்ம இளங்கோவடிகள் வந்து சொல்லியிருக்காரு. சோ இது ஒரு கற்பனையா இருந்தாலும் அறவழியில இருந்து விலகாம மக்களை வந்து நெறிப்படுத்துறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வந்து சொல்லப்படக்கூடியது.
துன்பம் அல்லது தொழுதகவியல் சிலப்பதிகாரம் 5 காண்டத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிலப்பதிகார அடிகள் வந்து உணர்த்துது. அண்ட் மணிமேகலை அரசன் நீதி வழங்கும் முறையை பற்றி பேசுது. ஸோ மணிமேகலையை பின்தொடர்ந்த உதயகுமாரன், ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டோரி லைட்டா பார்த்திருப்போம். என்னன்னா உதயகுமாரன் காயசண்டிகையின் கணவன் காஞ்சனனால் கொல்லப்படுறான். ஸோ இந்த ஆக்சுவலா உதயகுமாரன் வந்து மணிமேகலைய லவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ எங்க போனாலும் மணிமேகலை எங்க போனாலும் அவங்க பின்னாடியே போயிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ மணிமேகலைக்கு அதுல பெருசா விருப்பம் இருக்காது. அவன் மணிமேகலைக்கு அந்த தெய்வம் கொடுத்த ஒரு இது என்ன அப்படின்னா எந்த உருவத்தை வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. பட் இந்த விஷயம் உதயகுமாரனுக்கு தெரியாது. அப்ப மணிமேகலை என்ன பண்றாங்க அப்படின்னா காயசண்டிகையோட உருவத்தை எடுத்துட்டு நடந்து போறாங்க உதயகுமாரன் இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது இவர் தெரிஞ்சுக்கிறாரு, அது மணிமேகலை தான் அப்படிங்கிறது இவருக்கு தெரியுது. ஸோ இவர் என்ன பண்றாரு, ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. பட் இதை காஞ்சனன் வந்து பாத்துறாரு. காஞ்சனன் யாருன்னா காயசண்டிகையோட ஹஸ்பண்ட். அப்ப இவங்க பார்த்ததும் இவரு நீ எப்படி என்னோட ஒய்ஃப் பின்னாடி நீ போவ அப்படின்னு சொல்லிட்டு உதயகுமாரனை கொன்னுடுறாரு. சோ உதயகுமாரன் யாருன்னா அந்த நாட்டு அரசனோட பையன். அப்போ என்னன்னா மணிமேகலையால தான் உதயகுமாரன் கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப மணிமேகலை வந்து நடந்ததை போய் சொல்றாங்க. அப்போ அரசனும் வந்து ஓகே என்னோட பையன் தான் தப்பு செஞ்சான் அப்படிங்கறத ஒத்துக்கிறாரு. ஓகேவா. சோ இதான் அந்த ஸ்டோரி. அண்ட் அரசனது காவல் இல்லாமையால் மாமுனிவர் தவமும் மகளிர் கற்பும் இல்லையாகும். கன்றை இழந்த பசுவின் துயரத்தை போக்க தன் மகனை தேர்காலில் இட்டு முறை செய்த மனுநீதி சோழனின் மரபில் ஒரு தீவினையாளன் தோன்றினான் அப்படிங்கிற செய்தி பிறவேந்தரின் காதில் புகுவதற்கு முன்பு உதயகுமாரன் உடலை ஈமத்தீயில் ஏற்றி விடுக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா. அப்ப தன்னோட பையன் வந்து தப்பு பண்ணிட்டான். சோ அப்போ வந்து இந்த மாதிரி அதுவும் ஒரு சோழ மரபுல மனுநீதி சோழன் மரபுல ஒரு தீவினை புரிஞ்ச ஒருத்தன் வந்து தோன்றிட்டான், இப்படி ஒரு அசிங்கத்தினால இறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அவரோட உடலை வந்து நீங்க எரிச்சிருங்க இந்த விஷயம் வெளியே போறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆர்டர் போடுறாரு. அண்ட் மனித சமுதாயத்திற்கு அடிப்படை தேவைகளான உணவு, உடை, உறையுள் ஆகியவற்றை வழங்குவதே அறம். சோ இததான் அறமெனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது பண்டது. ஓகேவா. மணிமேகலையில ஆபுத்திரனோடு பல்லவம் அடைந்த காதையில வந்து மணிப்பல்லவம் அடைந்த காதையில சொல்லியிருக்காங்க. அப்ப உலகில் நடைபெறும் பல குற்ற செயல்களுக்கு பசிப்பிணிதான் காரணம் அப்படிங்கிறது நமக்கு இந்த மணிமேகலையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து. ஓகேவா. சோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பசிப்பிணியை போக்குறதன் மூலம் எல்லா குற்ற செயல்களையுமே வந்து தடுக்க முடியும். என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ பசி அப்படிங்கிறது ஒரு நோய். ஓகேவா. அப்ப இந்த பசிப்பிணி அப்படிங்கிறது என்னன்னா ஓகே ஃபைன். சோ இந்த மணிமேகலையோட மைய பொருள் என்ன அப்படின்னா இதுதான், பசியை தீர்த்துட்டோம் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் நம்ம தீர்த்துடலாம் அப்படிங்கிறது. அரசனுக்கு நிகரான செல்வ செழிப்பு மிக்க கோவலன் ஒழுக்க கேட்டினால் தானும் அழிந்து தன் சுற்றத்தையும் அழிக்கிறான். கணிகை மகள் என சோழ மன்னலால் குறிக்கப்பெற்ற மணிமேகலை ஒழுக்கத்தின் உயர்வினால் தன்னையும் வென்று நாட்டையும் நல்வழிப்படுத்தி சான்றோர் போற்றும் காப்பிய தலைவி அப்படிங்கிற ஒரு உயர்நிலைய அடைகிறாங்க. ஓகேவா. சோ இப்போ ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அப்படிங்கிறது நமக்கு திருக்குறள். சோ இதுதான் அந்த ஒழுக்கத்துக்கு ஒரு சிறப்பா திகழக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது சீவக சிந்தாமணி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்ல விருத்தப்பாவால தோன்றிய முதல் காப்பியம். ஜெனரல் தமிழ்ல நமக்கு அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. விருத்தப்பாவால் தோன்றிய முதல் காப்பியம் எதுனா சீவக சிந்தாமணி. இது சமண சமய கருத்துக்களை தொகுத்து கூறுது. திருத்தக்க தேவர் ஒரு சோலையில் நடந்த காட்சியின் மூலம் நிலையாமை எனும் கருத்தை விளக்குகிறார். சோ கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு, சோ மந்தி அப்படின்னா பெண் குரங்கு. அப்ப கடுவன் ஒன்று பெண் குரங்கிற்கு பலாப்பழத்தை நகத்தால் கீறி பிளந்து நல்ல சுவைமிக்க சுளையை கொடுத்தது. அதனை மந்தி வாங்கியது. அந்த நேரத்துல 2 குரங்குகளையும் அடித்து துரத்திவிட்டு தோட்டக்காரன் பலாப்பழத்தை பறித்து கொண்டான். ஓகேவா. சோ இதை பார்த்த சீவகன் என்ன பண்றான் அப்படின்னா அவனோட அப்பா சச்சந்தனிடம் இருந்து கட்டியங்காரன் தங்களது நாட்டை பறித்து கொண்டதையும் அவனிடமிருந்து தான் தனது நாட்டை மீட்டதையும் நினைவு கூறான். சோ அவனுக்கு வந்து இதை பார்த்ததும் இந்த மாதிரி ஒரு இதுலதான் அவங்க நாட்டை அவங்க கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாங்க. பட் இவங்க வந்து திருப்பி வாங்கிக்கிட்டாங்க. சோ அதை வந்து நினைவுபடுத்தி பாக்குறாரு. அப்ப மெலியவனிடம் இருந்து வலியவன் நாட்டை கைப்பற்றுதல் தொடர்ந்து நடப்பதும் அரச அதிகாரமோ செல்வமோ நிலையானதல்ல என்ற எண்ணமும் அச்சமயத்தில் அவனுக்கு ஏற்பட்டு அரச பதவியை விட்டுறான். சோ அரசன் அமைச்சரை பலமுறை ஆராய்ந்து தெளிய வேண்டும். பகையை வெல்ல கருதினோன் உரிய காலமும் இடமும் வாய்க்கும் வரை தன் எண்ணத்தை வெளிப்படுத்தாமல் காத்திருக்கணும். ஓகேவா. சோ பகையை வெல்லணும் அப்படின்னா எல்லாம் கரெக்டான நேரம் வர்ற வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. பிற உயிர்களுக்கு துன்பம் வரின் அதை போக்க முயல வேண்டும். தான் வருந்தும்படி நேரினும்
தனக்கு பகை அல்லாதவரை சிறிதும் வருத்துதல் கூடாது. சோ தாய் தந்தை சொல்லை மதித்து நடத்தல் வேண்டும். எல்லா உயிரிழத்தையும் அன்பா இருக்கணும். பாத்திரம் அறிந்து தானம் செய்யணும். ஓகேவா? வேண்டியவங்களுக்கு தான் கொடுக்கணும். தேவையில்லாம எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்க கூடாது. தீய வழி செல்வோரை காணின் இறங்கி உடனே அவரை நல்வழிப்படுத்தணும். ஓகேவா? அதுக்கு ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ட்ரை ஆச்சு பண்ணணும். அண்ட் இந்த மாதிரியான அரசியல்களை தான் நமக்கு சீவக சிந்தாமணியில சொல்லியிருப்பாங்க. அடுத்த வளையாபதி குண்டலகேசி. சோ இதை பொறுத்த வரைக்கும் பொய் கூறாதீர், புறங்கூறாதீர், யாரையும் இகழ்ந்து பேசாதீர், தீயவற்றை பேசி உடல் வளர்க்காதீர், உயிர்கொலை செய்து அதன் ஊனை உண்டு உங்கள் உயிரை வளர்க்க எண்ணாதீர், கள்வருடன் நட்பு கொள்ளாதீர், களவு கொள்ளாதீர். சோ இந்த மாதிரி அறங்கள் எல்லாம் நமக்கு வளையாபதியில சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இளமை அப்படிங்கிறது நிலையானது கிடையாது. ஸோ அதுல அனுபவிக்கிற இன்பம் அப்படிங்கிறது நிலையானது கிடையாது. ஸோ செல்வமும் நிலையானது கிடையாது. நம்ம டெய்லியும் துன்ப வெள்ளம் அப்படிங்கிறது மிகுதியா இருக்கும். அதனால் இளமையும் இன்பமும் செல்வமும் நம்மிடம் உள்ளது அப்படிங்கிறது. ஸோ எல்லாமே எதுவுமே நிலை அப்படின்னு கிடையாது. எல்லாமே வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இன்பமா இருக்கும், இன்னொரு சுச்சுவேஷன்ல நமக்கு கஷ்டம் வரும். ஸோ ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம கிட்ட காசு இருக்கும், இன்னொரு சுச்சுவேஷன்ல காசு இருக்காது. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை முழுவதுமே ஒரு நிலையாமை நிறைந்த வாழ்க்கையா தான் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை நமக்கு சொல்லக்கூடியதுதான் வளையாபதி. அடுத்தது, நாம் தாயாரின் வயிற்றில் கருவாகி இருந்த நிலை முதற்கொண்டு பருவங்கள் பலவற்றை கடந்து மூப்படைகிறோம். ஸோ இப்போ இறுதியில் என்ன ஆகிறோம்? இறக்க போகிறோம் அப்படிங்கிற வாழ்வின் நிலையாமை குறித்து குண்டலகேசி சொல்லுது. பாழையாம் தன்மை செத்தும், பாலனாம் தன்மை செத்தும், காளையாம் தன்மை செத்தும், காமுறும் இளமை செத்தும், நாளும் நாள் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாதது என்னோ அப்படின்னு சொல்லி குண்டலகேசியில சொல்றாங்க. ஓகேவா? ஸோ சின்ன குழந்தையா இருக்கிற அந்த ஸ்டேஜ் கடந்து போயிடும். அம்மா வயிற்றுல இருக்கிற ஸ்டேஜ் கடந்து சின்ன குழந்தையாகி ஸோ திருப்பி கொஞ்சம் வளர்ந்து இளமை பருவத்துல வந்து முதுமை அடைஞ்சு ஸோ இப்படி டெய்லி வந்து செத்துட்டு தான் இருக்கும். அப்ப நமக்கு நாமே அழாதது என்ன அப்படிங்கறதுல குண்டலகேசி சொல்லியிருப்பாங்க. வாழ்க்கையோட நிலையாமை அப்படிங்கிறது குண்டலகேசியோட ஆசிரியர் யாரு அப்படின்னா நாதகுத்தனார். அடுத்தது கம்பராமாயணம். ஸோ சோழ பேரரசு எழுச்சி பெற்ற காலத்துல தோன்றிய ஒரு காப்பியம் தான் கம்பராமாயணம். ஸோ தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக தன் உயிரணிய மகனை பிரியும் தந்தை தசரதன், தந்தை சொல் தவறாமல் அரச பதவியை துறந்து காட்டுக்கு செல்லும் ராமன், அதே போல முறை தவறி கிடைத்த அரச பதவியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற அவங்க இளவலனாகிய தம்பியாகிய பரதன், ஸோ நட்புக்காக உயிரையும் துறப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குகன், விருந்தோம்புதலுக்கு இலக்கணமா திகழும் சபரி, பிரிவினும் பெருங்காடு சுடுமோ என கணவனை தொடரும் சீதை, அண்ணனை பாதுகாப்பதே தனது இலக்கு அப்படின்னு லக்வன் கூட போறான். இப்படி கொண்ட பணியை முடிக்க கடலாயினும் மலையாயினும் எதையை கடக்கும் தயாராகும் தொண்டுள்ளம் கொண்ட அனுமன். ஸோ இந்த மாதிரி நிறைய நற்பண்பாளர்களை வந்து நமக்கு எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்பராமாயணத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கம்பராமாயணத்துல இருக்கக்கூடிய பிழையை வந்து அண்ணாதுரை அவர்கள் ஒரு நாடகம் மூலமா சொல்லியிருப்பாங்க, ஒரு நூல். ஸோ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஏகம் முதல் கல்வி முளைத்து எழுந்து எண்ணில் கேள்வி ஆகும் முதல் தின்பனை போக்கி அருந்தவத்தின் சோகம் தழைத்து அன்பரும்பி தர்மம் மலர்ந்து போகம் கனி ஒன்று பழுத்ததும் போலும் அன்றே. இது வந்து கம்பராமாயணத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடல், பாலகாண்டத்துல இருக்கும். அப்ப இங்கு கல்வி எனும் வித்து முளைத்து மேலெழும் எண்ணற்ற பல நூல் கேள்வியாகிய கிளைகளை பரவ செய்து அரிய தவமாகிய இலைகளோடு தழைகிறது. ஸோ கல்வி அப்படிங்கிறது ஒரு விதை. அந்த விதையை போட்டோம் அப்படின்னா அதுல இருந்து மரம் முளைச்சி நிறைய கிளைகள் எல்லாம் வந்து ஸோ ஃபைனலா அந்த பழம் எல்லாம் கிடைக்கும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி ஒரு அறச்செயல்கள் இல்ல மலருது அப்படின்னா அறச்செயல்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப இன்ப அனுபவம் என்ற பழங்கள் பழுத்த மரமே அயோத்தி மாநகர் அப்படிங்கிறத அவரு அந்த இதுல வந்து சொல்லியிருப்பாரு கம்பராமாயணத்துல. நல்வழியில் பெற்ற அப்பொருளால் அறம் அவ்வறத்தால் வந்த இன்பம் கல்வியை அனைத்து அறத்திற்கும் அடிப்படை அப்படிங்கிறது கம்பனோட உறுதிப்பாடு. இவ்வளவு சிறப்புமிக்க அயோத்தி மாநகரில் பிறந்த ராமன் நற்பண்புகளோடு இருப்பிடமா திகழ்ந்தவர். ஸோ ராமாயணத்தில் ராவணன் நிறைய குணங்கள் வந்து பெற்றவனா இருக்கிறான். ஸோ அவன் வந்து இசையில வல்லவன், சிறந்த சிவபக்தன், தோல் வலிமை உடையவன், 8 திக்கு யானைகளுடன் போரிட்டு மார்பில் விழுப்புண் பெற்று வெற்றி கண்டவன், அதோடு தன் தனையன் செய்த தவற்றையும் இடுத்துரைக்க தயங்காத துணிவு மிக்கவனாக செஞ்சோட்டு கடனுக்காக உயிரையும் துறக்க துணிந்த கும்பகர்ணனையும், தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு போரில் ஈடுபடும் இந்திரஜித், மேகநாதன் போன்ற வீரமிக்க புதல்வர்கள் முதலானவர்களையும் தனது சுற்றமாக கொண்டவன். ஓகேவா? ஸோ ராவணனை பத்தியும் அவனோட குணநலன்களையும் பத்தியும் சொல்றாங்க. ஸோ ராவணனை கதாநாயகனா கொண்டு தலைவனா கொண்டு எழுதப்பட்டதுதான் ராவண காவியம் இல்லையா?
ஓகே. ஸோ அதே மாதிரி செல்வ வளத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழும் நாடும் கொற்றமும் சுற்றமும் உடைய அவன் கெட்டு ஒழிய பிறன்மனை நயத்தலாகிய அறமற்ற செயலை காரணமாகுது. ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே நல்லவனாக தான் இருந்திருக்கிறான். ஸோ நல்லவன் மீன்ஸ் அவனை சுற்றி எல்லாமே நல்லதாக இருந்திருக்கு, அவனும் எல்லாத்துலேயும் ஓகேவா தான் இருந்திருக்கான். ஸோ அவன் பண்ண ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா பிறன்மனை நயத்தல். ஸோ சீதா மேலே ஆசைப்பட்டது தான் அவன் செஞ்ச தப்பு. ஸோ அதனால அழிஞ்சு போகிறான். ஸோ வில்லி பாரதம் காட்டும் அறம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய மொழிகள் அனைத்திலும் காணப்படும் இதிகாசங்களுள் ஒன்று மகாபாரதம். ஸோ வடமொழியில் வியாசர் இயற்றிய பாரதத்தை அடிப்படையாக கொண்டு மற்ற மொழியில் பாரத கதைகள் இயற்றப்படுது. அண்ட் தமிழில் வழங்கப்படக்கூடிய பாரத கதைகளில் வில்லிபுத்தூரார் வில்லிபுத்தூரார் எழுதின மகாபாரதம் அப்படிங்கிறதும் ஒன்று. ஸோ இது நமக்கு தெரியும், மகாபாரத ஸ்டோரி எல்லாருக்குமே போட்டி பொறாமை சூது. ஸோ இது எல்லாமே அறத்துக்கு புறமானது. ஸோ இது அப்போ நல்ல வழியில் நிற்கிறவங்க வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுறது மகாபாரதம். ஸோ நன்மை வெல்லும் தீமை தோற்கும் அப்படிங்கிறது தான் இதோட மைய கருத்து அப்படிங்கிறது. ஸோ இதில் எல்லா விஷயத்தை பற்றியும் சொல்லியிருப்பாங்க, வஞ்சகம், துரோகம், ஸோ இந்த பொறாமை பண்பு, ஸோ எல்லாத்த பற்றியும் இந்த மகாபாரதத்தில் ஓவராலாக நமக்கு கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்து விடும். ஸோ இந்த திருக்குறள் வந்து நமக்கு உணர்த்துது. எவ்வளவோ இடர்பாடுகள் வந்த பொழுதும் தருமன் அறத்தின் மீது மாறா பற்றும் ஒற்றுமையின் வலிமையையும் நிலைநிறுத்துறான் இல்லையா? ஸோ தருமன் வந்து எந்த நேரத்திலையும் அறத்திலிருந்து ஒழுகல. அதே போல பாண்டவர்கள் ஐவரும் வெவ்வேறு சூழல்கள்ல பிறந்தவங்க இல்லையா? ஸோ குந்தவைக்கு வந்து எப்படி 5 பேரும் வந்து 5 சிச்சுவேஷன்ல பிறந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே ஒற்றுமையா வளர்ந்தவங்க தான். பலராலும் போற்றப்படும் நற்பண்புகள் உடையவராக இருந்திருப்பாங்க. பீமனது வலிமையாலும் அர்ஜுனனது வில்லாற்றலாலும் வெற்றி பல கண்டனர். இதனால் பொறாமை கொண்ட துரியோதனன் என்ன பண்றான், சூழ்ச்சியால சூதாட்டத்துல அவனை வெல்ல நினைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வனவாசம், மறைவாசம், ஸோ இதுலெல்லாம் அந்த பஞ்ச பாண்டவர்கள் வந்து துன்பப்பட்டிருப்பாங்க. போர்க்களத்தில் அவங்களோட பசங்களை இழந்திருப்பாங்க. ஸோ அப்படியான ஒரு சிச்சுவேஷன்லையும் அவங்களோட ஒற்றுமை அப்படிங்கிறத மட்டும் அவங்க எப்பயுமே கைவிட்டு இருக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ திருதராஷ்டிரனோட 100 புதல்வர்கள், ஸோ இவங்கள தான் கௌரவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அவங்கள மூத்தவன் தான் யாருன்னா துரியோதனன். ஸோ அவன் தீய குணங்களுக்கு எடுத்துக்காட்டு யாரு அப்படின்னா அந்த துரியோதனன் தான் சொல்லலாம். ஆனால் அவனோட தீய குணங்களால் அவனுக்கு துன்பம் வந்து சேருது. தீங்கொரு வடிவாம் திறன் சுயோதனன் என்று துரியோதனனை வில்லிபுத்தூரார் அறிமுகப்படுத்துறாரு. ஸோ இவன் சின்ன வயசுல இருந்தே பாண்டவர்கள்ட்ட பகைமையை வளர்த்துக்கிறான். பேராசையால பாண்டவர்களுக்கு அந்த நாட்டை வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். துரியோதனன் சூழ்ச்சி, வஞ்சம், பெண்மையை இழிவுபடுத்தல், பெரியவர்களை அவமதித்தல், ஸோ இந்த மாதிரி எல்லா குணமும் அவன்கிட்ட இருக்கு. ஸோ அதனாலதான் அவனுக்கு அழிவு வந்திருக்கும். அப்போ தர்மன் பீமனின் இடுத்துறைகளையும் புறக்கணிக்கிறான். துரியோதனனுக்கு வந்து எல்லாரும் அட்வைஸ் பண்றாங்க, பட் அவன் எதையுமே கேட்கறதுக்கு தயாரா இல்ல. பீஷ்மர், துரோணர், கிருபர், கர்ணர், விதுரர், ஸோ முதலிய சான்றோர்கள் போர்க்களத்தில் துரியோதனன் பக்கம் நிற்கிறாங்க. இருந்தாலும் சகுனியோட கூடா நட்பின் காரணமா அறமல்லாத வழியில சென்றதனால இவன் வந்து தோற்று போய் மரணத்தை தழுவுறான். அப்ப வில்லி பாரதம் அப்படிங்கிறது பொறுமை எனும் அறத்தை தருமன் மூலமாக வெளிப்படுத்துது. நடுநிலைமையாக அறவழியில் செல்லக்கூடிய பொய்மை கூறாத பண்புள்ளனாக தர்மன் இருந்திருப்பான். அஸ்வத்தாமன் போரில் இறந்து விட்டதாக பொய் உரைக்கும்படி கண்ணன் தர்மன்கிட்ட சொல்றான். ஆனா இதை மறுக்கிற தர்மன் இல்வாழ்க்கை துணை, சான்றோர்கள், நெருங்கிய உறவினர்கள், அன்பு, நிலையான புகழ், மிகுந்த செல்வம், திறமை, அறிவு, ஸோ இதால கிடைக்கக்கூடிய பொருட்கள், தவம், புண்ணியம், பொய் விரைப்பதால அழிந்து விடும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டோரியெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான், அந்த ஸ்டோரியை தான் இங்க கொடுத்துருக்காங்க. கண்ணன் பாண்டவர்களுக்காக துரியோதனிடம் தூது போறான். ஸோ அப்பொழுது விதுரனின் மாளிகையில தங்குறான். அதற்கான காரணத்தை துரியோதனன் வினவ கண்ணன் வந்து அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத கொடுக்குறான். அண்ட் நல்லறிவுடைய அமைச்சரா இருந்து அரசாட்சியை வேண்டுமென்றே கெடுத்தலும், சான்றோர் மொழியை புறக்கணித்தலும், பிறர் செய்த உதவியை மறத்தலும், ஒருவர் வாழும் வீட்டில் உணவு உண்டு அவருடனே சினந்து போர் செய்ய நினைத்தலும், ஸோ இதெல்லாம் சூரிய சந்திரன் உள்ளவரை இதெல்லாம் பண்றவங்களுக்கு துன்பம் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறத இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த அறம் வந்து எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த போர்க்களம், மகாபாரத போர்க்களத்துல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. அறம் பிறளா நெறிமுறை அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ எவ்வளோ ஒரு தோக்குற மாதிரி சிச்சுவேஷன்லையும் அறம் அப்படிங்கிறது பிறளாம தான் பாண்டவர்கள் வந்து செயல்பட்டிருப்பாங்க. அண்ட் இதில் இவங்க அவங்கள பற்றி சொல்கிறாங்க. அண்ட் இந்த கதை மாந்தர்கள், ஸோ அவங்களோட அறக்கருத்துக்களை இவர் வில்லிபுத்தூரார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள், ஸோ எதுக்கு யாரை எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பாங்கன்னா தாய்மைக்கு விசையை, ஸோ மாதவி, குந்தி இவங்கெல்லாம் எக்ஸாம்பிள். கற்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணகி, சீதை, பாஞ்சாலி. தந்தை பாசத்துக்கு தசரதன், பொறுமைக்கு தருமன், ராமன், நட்புக்கு குகன், கர்ணன், தொண்டிற்கு லக்குவன், அனுமன்,
ஈகைக்கு கர்ணன், நீதி வழுவ அரசாட்சிக்கு பாண்டியன், தியாகத்துக்கு பீஷ்மர் பரதன், விவேகத்துக்கு விதுரன். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிளா சொல்லலாம். கூடா நட்புக்கு கூனி சகுனி கட்டியங்காரன், ஒழுக்க பிறழ்விற்கு கோவலன் ராவணன், பொறாமைக்கு துரியோதனன், சூர்பனகை காந்தாரி, வழி தவறிய மகனை நல்வழிப்படுத்தி தவறிய திருதராஷ்டிரன், பெண்மையை இழிவுபடுத்திய துச்சாதனன் போன்ற பாத்திரங்கள் தீமையின் உருவங்களாக படைக்கப்பட்டுள்ளன. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இலக்கியங்கள் எல்லாமே அறம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லக்கூடியதா இருக்குது. ஸோ திருவள்ளுவர் காலத்திலும் அதற்கு முன்பும் பின்பும் முடியாட்சியே நிலவி வந்தது. நாட்டை ஆளும் மன்னனே தவறு செய்பவர்களை தண்டிக்கவும் செஞ்சிருப்பான். மன்னன் தண்டித்தாலும் நீதி வழங்குவதற்கென அறங்கூறு அவயங்களும் இருந்தன. ஸோ இதை வந்து நமக்கு அறங்கூறும் அவயம் 10 பாட்டுல சொல்லியிருப்பாங்க. ஸோ அறங்கூறும் அவயம் அப்படின்னு சொல்லிட்டு 10 பாட்டுலையும் மதுரை காஞ்சிலையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது ஜென்ரல் தமிழ் படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க. அறங்கூறு அவயம் 10 பாட்டு மதுரை காஞ்சி. அறநிலை திரியா அன்பின் அவயம் அப்படின்னு புறநானூறும், மரம்கெழு சோழர் உறந்தை அவயத்து அரங்கட அறியா தங்கு நற்றிணை, அரங்கெழு நல்லாவை அகம் நானூறு. ஓகேவா? முறையுடைய அரசன் செங்கோல் அவயத்து குறுந்தொகை, அரைசு கோல் கோடினும் அரங்கூறு அவயம் சிலப்பதிகாரம். ஓகேவா? ஸோ வெறும் அரங்கூர் அவயம் அப்படின்னா 10 பாட்டுலையும் மதுரை காஞ்சிலையும் இருக்கும். இன்னொன்று அரைசு கோல் அரங்கூர் அவயம்னா சிலப்பதிகாரத்திலையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ அறநூல்களை அடிப்படையாக கொண்டு நீதி வழங்கியமையை தான் அறங்கூறு அவயம் அப்படிங்கிற ஒரு சொல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ வாய்மையே பிழையா நன்மொழி அப்படின்னு நற்றிணை சொல்லியிருக்கும். சங்ககால பெண்பார் புலவர் வரிசையில் இடம்பெறாதவர் காரைக்கால் அம்மையார். ஆற்றுப்படை நூல்கள் இயற்றப்பட்டதன் குறிக்கோள் அரசர்களோட வள்ளல் தன்மையை பற்றி பாடுறதுக்கு. கோவலன் செய்நன்றி மறவா பண்பினன் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறது. மணிமேகலா தெய்வத்தோட பெயரை அவரோட பொண்ணுக்கு சூட்டினது. அகநூல் எது இந்த நாளில் எதுனா குறுந்தொகை தான் அகநூல். ஸோ மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வரக்கூடியது நாலடியார் இன்னா 40 திருக்குறள் எல்லாம் அறநூல்கள். அடுத்தது வாக்கு தவறாமைக்கு யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நட்புக்கு வந்து குகன், செயல் வீரர் யாரு அப்படின்னா அனுமன், விருந்து வந்து சபரி, வாக்கு தவறாமை தசரதன். அடுத்த பொருந்தாத இணையை சுட்டுக. ஸோ தருமன் பொறுமை, அர்ஜுனன் வில்லாற்றல், துரியோதனன் பொறாமை, பீமன் வந்து கொடை கிடையாது. ஸோ கொடை வந்து கர்ணன். அடுத்த சரியான விடை குறிப்பு பாண்டு, ராவணன், ராமன், திருதராஷ்டிரன். ஸோ வந்து இதுல பாண்டு வந்து குந்தி, ராவணன் வந்து சீதை, சாரி ராமன் வந்து சீதை. ஓகேவா? ஸோ யாருக்கு யாரு அப்படிங்கிறது. அடுத்தது வந்து ராவணனுக்கு மண்டோதரி, அப்புறம் வந்து திருதராஷ்டிரனுக்கு வந்து காந்தாரி. ஓகே. ஸோ பின்வருவனவற்றில் பொருந்தாத இணை கூனி சகுனி. ஓகேவா? இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. கோப்பெருஞ்சோழன், பிசிராந்தையார், ஔவையார், அதியமான், பாரி கபிலர் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. கூனி சகுனி மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. தமிழில் விருத்தப்பாவில் தோன்றிய முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. ஸோ தமிழ்நாட்டில் நிகழ்ந்த போர்களில் பேர் தெரியா பெருவீரர் நிறைய உண்டு. அவங்கள பற்றி தெரிந்து கொள்வோமா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பாலாற்று வென்றான், பாலாற்றங்கரையில் வெம்போர் புரிந்து வெற்றி பெற்ற வீரனை பாலாற்று வென்றான்னு சொன்னாங்க. வட ஆற்காட்டு ஆரணி மாவட்டத்திலும் வட்டத்திலும் வேலூர் மாவட்டத்திலும் பாலாற்று வென்றான் எனும் பெயருடைய ஊர்கள் உள்ளன. ஸோ செய்யாற்று வென்றான் அப்படின்னா செய்யாற்றங்கரையில் வென்ற வீரனுக்கு வைக்கப்பட்ட பேரு. அப்போ இந்த பெயர்ல வந்து அந்த வட ஆற்காட்டு செய்யாற்று வட்டத்துல வந்து விழுப்புர வட்டத்துல நமக்கு பெயருடைய ஊர்கள் இருக்குது. ஸோ சரம் தாங்கி அப்படின்னா சரமாரி பொழியும் போர்க்களத்தில் சஞ்சலமின்றி நின்று போர் புரிந்தனர் தமிழ்நாட்டு மெய்வீரர். மாற்றார் வில்லி நின்று எழுந்து வந்த அம்புகளை மலை போன்ற தன் நெஞ்சிலே தாங்கி நிலை குலையாமல் நின்றான் ஒரு வீரன். அந்த வீரத்தை கண்டு வியந்தவர்கள் சரந்தாங்கி அப்படிங்கிற சிறப்பு பெயர் அளித்து சீராட்டினார். அப்போ சீலன் பெயர், அறந்தாங்கிய சீலன் பெயர் தஞ்சை நாட்டிலே ஒரு ஊருக்கு அமைந்தது போல சரம் தாங்கிய வீரன் பெயர் பாண்டி நாட்டு நிலக்கோட்டை வட்டத்தில் ஒரு ஊரின் பெயராக உள்ளது. ஸோ அந்த அம்பை தாங்கி நின்னான். ஓகேவா? அவனோட வீரத்தை பாராட்டி தான் அவனை சரம் தாங்கின்னு சொன்னாங்க. ஸோ சரம் அப்படின்னா அம்பு அப்படிங்கிறது பொருள். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். எத்திக்ஸ் வந்து 3rd லெசன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்து 4th லெசன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.